ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். சமீப காலமாக தங்கத்துடைய விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரனோட தங்கத்துடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71,000 தாண்டி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கடந்த ஒரு 3 மாசத்துல செங்குத்தா ஏறிட்டு இருக்கு தங்கத்துடைய விலை. இந்த தங்கத்துடைய விலை ஏன் ஏறுது எடுக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு இருந்தாலுமே ஏன் இந்த தங்கத்தோட விலை இப்ப சமீப காலமா அதிகமா ஏறுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறையுமா இல்ல இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ்மே இருக்கு. ஸோ வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. வீடியோ லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 1.25 ஸ்பீட் வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணாம கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ மெயினா தங்கத்துடைய விலை ஏன் அதிகரிக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை பிரைசஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025ல மட்டுமே லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட 25% ஆஃப் தி ரேட் வந்து தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சொல்ற காரணம் தான் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. அதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கு எக்கானமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் இல்லையா? சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை முக்கிய காரணம் சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ். சைனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட கோல்டு ரிசர்வ் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 மெட்ரிக் டன்ஸை வந்து யூகே கிட்ட இருந்து கடந்த 2 வருஷத்துல இருந்து மட்டுமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சைனா மட்டும் இல்லாம ரஷ்யாவுமே வந்து நிறைய கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலரை வந்து நம்பவே முடியாது. இது எல்லாமே வந்து ட்ரேட் வார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படும் போது நமக்கு தங்கம் தான் சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. அதுல தங்கத்துக்கான கான்ட்ரிபியூஷனை அதிகமா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் டென்ஷன். இந்த ட்ரேட் வார் வந்து இப்ப கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அவங்க சொல்லியிருந்தாலுமே இப்ப வந்து சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் தான் வந்து அந்த ட்ரேட் வார் வந்து முத்தி போயிருக்கு. இது வந்து எப்போ ரெசால்வ் ஆகும், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்க போகுதுன்னு அப்படி நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்குமே வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுல என்ன மாதிரியான இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரம்ப் வந்து போடுவார் அப்படின்றது இன்னுமே வந்து தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து தங்கத்தோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாமே இருந்தாலுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இந்த சமயத்தில் கோல்டு அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே வந்து அதோட விலை வந்து ஏறுது. அண்ட் அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இடிஎஃப். ஆப்வியஸாக கோல்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது எல்லாருமே வந்து வெறும் ஆர்னமெண்ட்ஸாக மட்டும் ஜுவல்லரியாக மட்டும் வாங்காமல் இடிஎஃப்பாகவுமே வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடிஎஃப், கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்து இவங்க இந்த இடிஎஃப்ல வந்து அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்கு. அதனால தங்கத்தோட வந்து ஏறுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பேக் இடிஎஃப்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளோஸ் இருக்கு. ஒரு 226.5 மெட்ரிக் டன்ஸ் பொறுத்து வந்து இந்த Q1ல மட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இதனால இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடும் இந்த கோல்டு விலையினால. அதனாலேயே வந்து இந்த கோல்டுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு, அது விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு சோர்ஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. கண்டிப்பாக போட்ட காசை வந்து நஷ்டம் பண்ணி விட்டுறாது, லாபம் தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது கோல்டை. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேரல்ஸ். இப்போது 1979ல பார்த்தீங்கன்னா ஈரானியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஒரு கோல்டு வார், டென்ஷன், ஆயில் கிரைசிஸ்னு எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் வந்து இருந்துச்சு 1979 to 1980. அந்த சமயத்தில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் அவுன்ஸுக்கு வந்து $200 ஒரு $850 கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ எப்படி ஒரு கோல்டு ரேட் வந்து ஒரு செங்குத்தாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஒரு 1979ல 1980ஸ்ல அந்த டைமில் இவ்வளோ ரேட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதே தான் வந்து அதே சிச்சுவேஷன் தான் இப்பயும் ப்ரொவைட் ஆகுது நான் கன்சிடர் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஎஸ் சைனா டென்ஷன் இருக்குது, மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, டாலருக்கான மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா $2,000 இருந்து $3,300 per ounce வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே 1979 1980s அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ ரிப்பீட் ஆகுது.
ஸோ இதனால தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் இப்போ நிறைய பேர் வந்து கணிச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்போ தங்கத்தோட விலை ஏறுது, ஓகே, இந்த ரீசனால ஏறுது அப்படின்றது இப்போ நமக்கு புரிஞ்சு. தங்கத்தோடைய விலை வந்து குறையுமா குறையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1979 வச்சு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த 2 இயர்ஸ் அந்த சிச்சுவேஷன் டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 60% வரைக்குமே வந்து பீக்ல இருந்து தங்கம் விலை வந்து குறைஞ்சிச்சு. ஆனா இப்பவுமே அதே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா? 60% வந்து தங்கம் விலை குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60% குறையுமா அப்படின்றது டவுட் தான். பட் ஆனா நம்மளோட அனாலிசிஸ் படி ஒரு 15 to 25% வந்து கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஆனா உடனே குறையுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகுதான் இந்த கோல்டு ரேட் வந்து கண்டிப்பா குறையும். ஸோ இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் இருங்க. டெலிகிராம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம் பிசினஸ் சம்பந்தமா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அங்கேயுமே இருக்கு. வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க அனுபவம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மற்றும் சுவாசமாக பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.